வழங்குவதற்காக இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவங்க நம்மிடையே இணைந்து இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. அனைவருக்கும் குரு பூர்ணிமா தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க வளம். முதல் அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எதற்காக அப்படின்னா, நம்ம இவ்வளவு பேர் இணைந்ததாலதான் இந்த தியானம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. குரு பூர்ணிமா தினம் என்பது வேத வியாசருடைய பிறந்த நாள் மட்டும் அல்ல, சிவன் என்ற சக்தி முதல் குருவாக மனிதரிடம் உருவாகி அவர் பெற்ற ஞானத்தை இந்த உலகத்திற்கு போதித்த நாள் மட்டும் அல்ல. இந்த குரு பூர்ணிமா என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து குரு மகான்களுடைய ஆசிகளையும் பரிபூரணமாக நாம் பெறக்கூடிய நாள். சில இடங்களிலே இதை புத்த பௌர்ணமி என்று புத்தருடைய பிறந்த தினமாக, ஞானம் பெற்ற தினமாக, இன்னும் பல்வேறு மகான்கள் ஞானத்தை பெற்ற தினமாக இந்த தினத்தை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் ஒரு மனித பிறப்பு என்பது அறியாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அப்ப அந்த அறியாமையில் இருக்கிற அந்த மனிதனை அறிவு என்ற ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவனை காக்கக்கூடிய தன்மையை பெற்றவர்களைத்தான் குரு என்று சொல்வார். அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த குரு மகான்களுடைய ஆசிகளை பெறுவதற்கு, அவர்களால் நாம் பெற்ற நன்மைகளுக்கான ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கான நாள் தான் இந்த குரு பௌர்ணமி தினம். இது ஒவ்வொரு நாளுமே நாம் இதை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு குறிப்பிட்ட ஒரு நாளை கொண்டு அதை கொண்டாட்டமாக, வழிபாட்டு தினமாக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் இந்த பௌர்ணமி தினம் என்பதற்கான ஒரு சிறப்பு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சந்திரன் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமான ஒரு அங்கம் வகிப்பவர். சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள் நம் உடலோடும் மனதோடும் நேரடியான நெருங்கிய தொடர்புடைய வல்லமை கொண்டது, சக்திகள். அப்ப இன்றைய இந்த பௌர்ணமி தினத்திலே நம்ம முன்னோர்கள் இறை வழிபாட்டிற்காக இந்த நாளை ஒதுக்கி இருந்தார். அமாவாசையும் சரி, பௌர்ணமியும் சரி. பௌர்ணமி என்பது அந்த சக்தியினுடைய உச்சகட்ட நிலை. கடல் அலைகள் எல்லாம் அப்படியே மேல எழும்பி செல்லக்கூடிய நாட்கள். நம்மகிட்ட இருக்கிற அந்த தெய்வீக சக்தி, இறை சக்தி நமக்குள் அப்படியே ஆர்ப்பரித்து ஆன்ம உணர்வை தூண்டக்கூடிய நாள் தான்
பௌர்ணமி தினம். அதனால பௌர்ணமி தினத்துல பெரிதாக உயிர் பிரிதல் என்பது நடக்காது. நீங்க இயல்பா பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அமாவாசை என்பது அதுவும் மிகப்பெரிய சக்தி மிக்க நாள். அது தீயவற்றை அழிக்கக்கூடிய நாள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இது நன்மையை பெருக்கக்கூடிய, அது தீயை அழிக்கக்கூடிய, ரெண்டுமே நல்லதுதான். என்றாலும் பௌர்ணமி நம்ம உடல் மன உணர்வுகளை கட்டுப்படுத்தி நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் இன்னும் ஆத்ம ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் பௌர்ணமி. அதனால ஒவ்வொரு பௌர்ணமியும் மிகப்பெரிய சக்தி மிக்க நாட்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில். அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நாம போறதுக்கும் பிரபஞ்ச ஆற்றல் நம்மை நோக்கி வருவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப இயல்பாகவே பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ள பாய்ந்து கொண்டு இன்னைக்கு இரவு நீங்க அதை உணரலாம். பௌர்ணமி நிலவினுடைய அந்த முழு தன்மை, அந்த குளிர்ச்சி எப்படி சூரிய குளியலோ அது போல சந்திர குளியலும் இருக்கிறது. சந்திரனுடைய ஆற்றலை நாம் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது நம்ம உடலிலே பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியது. மனதிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை சந்திரகாந்த அலைகளுக்கு. குறிப்பாக நம்முடைய பிட்யூட்டரி பீனியல் சுரப்பியிலே பல்வேறு ரசாயன மாற்றங்களை கொடுத்து நம் உடலையும் மனதையும் வல்லமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு இருக்கு. இதை உணர்ந்துதான் நம்ம முன்னோர்கள் நிலாசோறு என்ற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தினாங்க. நிலவனுடைய ஆற்றலை நாம் பெற வேண்டும். இன்னைக்கு நிலவை நம்ம போய் பார்க்கறது கூட இல்லை. தயவு செஞ்சு இந்த உரை முடித்ததுக்கு அப்புறம் போய் ஒரு அரை மணி நேரம் அந்த நிலவினுடைய ஒளியிலே அமர்ந்து ஒரு தியானம் ஏற்று, முடிஞ்சா பஞ்சபூத நவகிரக தியானத்தை ஏற்றும். மிக அற்புதமான ஆற்றலை நாம் பெற முடியும். அப்போ அந்த பௌர்ணமி தினத்திலே இன்னைக்கு கரெக்டா பாருங்க, அது வியாழக்கிழமையில் அமைந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இது எப்பவுமே அப்படி வந்துடாது. வருடத்திற்கு ஒரு நாள் வருது. அது இன்னைக்கு குருவனுடைய தினத்திலேயே அந்த பௌர்ணமியும் இணைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஒரு நிகழ்வாக இந்த பூமியில கருதப்படுது. அப்ப இன்னைக்கு குருவனுடைய ஆற்றலும் பரிபூரணமா நமக்கு இறங்கிட்டே இருக்கு. சந்திரனுடைய ஆற்றலும் இருக்குது. இன்னும் குரு மகான்களுடைய சக்திகளும் நம்மோடு இணையுது. அப்படின்னா இதற்கு மேல ஒரு மனிதன் இறையுணர்வை பெறுவதற்கு என்ன வேண்டும்னா, அதிகபட்ச வாய்ப்பு இன்னைக்கு, மிக அதிகபட்ச வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இயற்கையாக. அந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இந்த தவத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் உண்மையாலுமே மிகச்சிறந்த புண்ணியம் பெற்றவர்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. இல்லாட்டி இந்த தவத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது, உள்ளே அமரவும் முடியாது. நான் எப்பொழுதுமே குரு உணர் தவம் வேற மாதிரி நடத்துவேன். என்னுடைய பழைய குரு உணர் தவங்களை நீங்க கேட்டிருந்தா செஞ்சிருந்தா தெரியும். அதனுடைய நிகழ்வே வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு முற்றிலுமாக அது வேற மாதிரி அது நடத்தி கொண்டது அப்படிதான் சொல்லணும். நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்றது கூட இது தவறுதான். இந்த இறை ஆற்றல், அது குருமகான்களுடைய ஆற்றல் இணைந்து இந்த தவத்தை நடத்தி கொண்டது. அப்படி ஒரு உணர்வை நாம் இன்று பெற்றிருக்கோம். அப்போ அந்த குரு மகான்கள் அவர்களுக்கு நன்றியை நாம் இன்னைக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறோம். குருமகான்களுக்கு என்ன நோக்கம் என்றால், நாம எல்லோரும் இறை உணர்வை பெற வேண்டும். அதுதான் நோக்கம். ஏன்னா அவங்க அந்த இறை உணர்வை பெற்று விட்டார்கள், அந்த பேரின்பத்தை உணர்ந்துட்டாங்க. சரிங்களா? ஒரு சாதாரணமா ஒரு படத்துக்கு நீங்க போய் பார்த்துட்டு வர்றீங்க, அந்த படம் நல்லா இருக்குதுனாலே உங்களால தாங்க முடியறது இல்லை. இப்ப ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் வந்தது, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா இந்த படத்தை நீங்க போய் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப சிறப்பா எடுத்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு படம் நல்லா இருந்தாலே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய தன்மை மனுஷன் இருக்குது. அந்த பேரின்ப உணர்வை பெற்ற மகான்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த எல்லையற்ற பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிற நாம
சரிங்களா? இந்த அளவிற்கு மனதிலே குறுகி துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்தா அதை விட கொடுமை ஒன்றுமே இல்லை. சரிங்களா? கோடி கோடியாக பணம் வைத்திருக்கிற ஒருவன் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்குதோ அது போலதான் இது. எல்லையற்ற பேரின்பத்தினுடைய சொந்தக்காரர்கள் இன்று ஏதுமற்ற பிச்சைக்காரர்கள் போல உடல் நலத்திற்கும் மன வளத்திற்கும் உறவுகள் இணக்கத்திற்கும் நாம போராடி கொண்டு நாம் எல்லோரும் இறைவனுடைய வெளிப்பாடு என்று உணர்ந்த அந்த மகான்களால் சும்மா இருக்க முடியாது. அப்ப நம்ம எல்லோரையும் அந்த இறையுணர்வை நோக்கி அழைத்து செல்லணுங்கிறதுக்காகத்தான் அவங்க தன் முழு வாழ்நாளை அர்ப்பணிப்பாங்க. அப்படிதான் இருக்க முடியும் குரு மகான்களால. வேற எதுவும் அவங்களால யோசிக்கவே முடியாது. சரிதானா? அப்ப அப்படி இருக்கிற அந்த குரு மகான்கள் நம்மிடம் இருக்கின்ற அறியாமையை போக்கி அறிவு என்ற ஒளியை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு முயற்சி செய்கிறார். அப்ப குருமகான்களுடைய நோக்கம் நாம் இறையுணர்வை பெற வேண்டும் என்பது. அதிலே இந்த பிரபஞ்ச ஆற்றலை உணர்ந்த ஞானிகள் இந்த பிரபஞ்ச நாட்களிலே சில நாட்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் இருப்பதை கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டறிந்த நாட்களைத்தான் நமக்கு பண்டிகைகளாக, முக்கியமான நாட்களாக, விரத நாட்களாக ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. ஏகாதசி மாதிரி அந்த 30 நாளிலே வேற ஒரு நாள் விரதத்தினுடைய பலனை கொடுக்காது. இதெல்லாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி. இன்னைக்கு சயின்ஸை வியந்து பார்க்கிறது. எப்படிடா இவங்க கண்டுபிடிச்சாங்க? அமாவாசை பௌர்ணமி தினத்திலே இன்னைக்கு சயின்டிபிக்கா சொல்றாங்க, உணவு பெரிதாக எடுக்காதீர்கள், ஏன்னா உங்க உடலிற்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் அபரிமிதமாக இறங்கக்கூடிய நாள். ஆமா, நமக்கு 4 வகையான உணவு இருக்குதுன்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. நாம் உண்ணுகின்ற உணவு, குடிக்கிற தண்ணீர், இது ஒரு விதமான உணவு. காற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய பிராண சக்தி 2வது உணவு. பூமியிலிருந்து வரக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் 3வது உணவு. இந்த வான்காந்த பேராற்றலிலிருந்து கிடைக்கிற ஆற்றல் 4வது உணவு. இந்த 4 உணவையும் நாம் பெற வேண்டும். அப்பதான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனா நம்ம ஒரே வழியில் இருக்கிறதை முழுமையா நிரப்புறதுனால மற்ற 3 விதமான ஆற்றலை நம்ம இழக்கிறோம்னு சொல்றார் மகரிஷி. அப்ப இந்த மனிதன் எப்படி இருக்கிறான்னா அறியாமையினுடைய மொத்த உருவமாக இருக்கிறான். குருமகான்கள் வந்து நம்மை அந்த நிலைக்கு உயர்த்தறதுக்கு முயற்சி பண்றான். அதிலே சில நாட்களுக்கு அவர்கள் அபரிமிதமாக நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். அப்படி இயற்கையில சில சக்திகள் ஏற்படுறத பாக்குறாங்க. இந்த பிரபஞ்ச ஓட்டத்திலே, இந்த சூரிய சந்திர சுழற்சியிலே சில நாட்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் நம்ம ஈஸியா லிஃப்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி. அதுல இன்னைக்கு மிக குறிப்பாக இன்றைய தினம் அந்த குருமகான்கள் நம்மோட பரிபூரணமா இணைந்து நம்ம லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு இருக்கிற நாள். அப்ப எந்த அன்னைக்கு நம்ம குருவை வழிபடுவதை விட இன்று நீங்க எந்த அளவுக்கு குருவை நினைந்து உணர்ந்து உருகி நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். இப்ப நான் கடைசி அதை சொல்லி நிறைவு செய்யறேன். சரிங்களா? சும்மா குருவுக்கு நன்றி அப்படிங்கிறது அங்க விஷயம் அல்ல. சரிங்களா? அந்த குருவால் நாம் பெற்ற நன்மைகளை உணர்ந்து நெகிழ்ந்து அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். இப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் என்றால், நாம யாரும் குருவை நேராக பெரும்பாலான நண்பர்கள் பார்த்ததில்லை. அப்படியே ஒரு சிலர் பார்த்திருந்தாலும் அந்த குருவோடு நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பில்லை நமக்கு. குருவை பற்றி ஆசிரியர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோமே தவிர அந்த குருவை பார்த்ததோ அவருடைய அன்பினுடைய வெளிப்பாட்டை நாம் கவனித்ததோ அல்லது அவரோடு இணங்கி இருந்து அவருடைய செயல்களை உணர்ந்ததோ கிடையாது. அப்ப அந்த குருவின் மேல நமக்கு இப்ப இருக்கிற மக்களுக்கு பெரிய பிடிப்பு என்பது வரல.
உண்மை அதுதான். அப்ப அந்த உணர்வு வராததுனால அந்த குருமார்களால நமக்குள்ள ஊடுருவி செயல்பட முடியாது. ஆமா, இது இயற்கை. அதனால முற்காலத்துல குருவிற்கு என்ன மதிப்பு என்றால் இறைவனுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பை கொடுத்திருந்தாரு. இன்னும் ஒரு படி மேல போய் குருவையே இறைவனாகவே பார்த்தார். அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பு கொடுத்தாங்க. அவங்க சொன்ன சொல்லை தட்டாமல் நடந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய இடத்துல பௌர்ணமி தியானங்கள், பூஜைகள் எல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருக்கும் குரு பூர்ணிமாவுக்கு. பட் இத்தனை பூஜைகளும் புனஸ்காரங்களும் அவர்கள் எதிர்பார்த்ததுன்னா அவங்க எதிர்பார்த்தது கிடையாது. குரு மகான்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர்கள் சொன்ன சத்தியங்களை நாம் புரிந்து சிந்தித்து உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும். இதுதான் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. உண்மையாலுமே குருமகான்களுக்கு நன்றி அல்லது குரு காணிக்கை நம்ம செலுத்தணும்னா மகரிஷி என்ன கேட்பாரு? நல்லா உடற்பயிற்சி பண்ணி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, நல்லா தியானம் பண்ணி மனதை அமைதியா வச்சுக்கோங்க, நல்லா காயகல்பம் பண்ணி உயிரை வளமாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அதுக்கு அவர் கண்டுபிடிப்பதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. புத்தர் அந்த யோகத்தை விபாசனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார். அவரோட வாழ்க்கை வரலாறை படிக்கணும் இல்லையா? அப்போ இத்தனை மகான்கள் கஷ்டப்பட்டு கொடுத்ததை நாம வாங்கி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் குருவுக்கு நன்றி. சரிங்களா? அதை குரு காணிக்கையா கொடுக்கும் போதுதான் அது அவர்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் பெருமையான உணர்வு. சரிங்களா? அப்ப இந்த குரு பூர்ணிமாவில நாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி எடுக்கிற சங்கல்பம் தான் இது. எனினும் இன்னைக்கு நீங்க எடுக்கும் போது அதனுடைய ஆற்றல் வேற, ஆற்றல் வேற. சரிங்களா? அப்ப இன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம குரு நமக்கு கொடுத்த பொக்கிஷமான பயிற்சிகளை, வாழ்வியல் முறைகளை நாம் முழுமையாக கடைபிடிப்போம் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளும். அப்ப இன்றைக்கு அவர்களுடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமா இருக்கிறதால இன்று தொடங்கி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும், நிச்சயமா ஏற்படும். நல்ல அந்த குருவனுடைய ஆற்றல் நம்ம உடல் முழுக்க நிரம்பி இருக்கு. இப்பவே நிறைய பேருக்கு உடல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலாக்ஸ், ஒரு தெளிவு, ஒரு சாந்த நிலையை உங்களால் உணர முடியும். இவ்வளவு ஒரு தெய்வீகமான சக்தி இருக்குது நம்மை சுற்றி. அப்ப இந்த குரு பூர்ணிமா தினத்திலே இந்த பிரபஞ்ச சக்தியோடு குரு மகான்களுடைய ஆற்றலை நம்ம முழுசா உள்வாங்கி இருக்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான். நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும், எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இது இயல்பூக்க நியதி. எவர் ஒருவர் குருவை மதித்து அவர் சொன்ன வழிகளை கடைபிடித்து ஒழுகினாலும், ஒழுகினால்னா நடந்தாலும், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு, தப்பாது, அதுதான் முக்கியம். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி, புகழை கொடுக்கும்னு சொல்லல, உயர் புகழை கொடுக்கும்னு சொல்லல, தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வேறுபட்ட விஷயம். பிறவி எடுத்த நோக்கத்தை கொடுத்து விடுங்கிற. அதைத்தான் சொன்னாங்க, குருவருள் இன்றி திருவருள் இல்லை. ஆமா, ஆத்ம ஞானம் பெற்ற குருவனுடைய தொடர்பு இல்லைன்னா நாம இறைவன்னா பக்கம் கூட போக முடியும்.
அதை கூட சொல்லுவாங்க, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வர. இந்த குரு தொட்டு நம்ம குண்டலினி அவரோட உயிரோட இணைக்கும் போதுதான் இந்த உயிருக்கு ஒரு பிறப்பு. யோசித்து பாருங்க, இது எத்தனை பேருக்கு இந்த உலகத்துல கிடைச்சிருக்கு. இந்த பூமியில் நாம் எவ்வளவு புண்ணியம் பாக்கியம் செய்தவர். வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய உயிர் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. இன்னும் ஒரு சிலர்கிட்ட மற்ற சில குருமகான்களோட உயிராற்றல் கூட இணைந்திருக்கு. நீங்க கூப்பிட்டா சூக்குமமா எல்லா குருமகான்களும் நம்மளோட இணைஞ்சுக்குவாங்க. குருமகான்களுக்கு பாகுபாடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்கள் ஒரே காந்த களத்திலே இணைந்து இருக்கிறாங்க. நம்மளை லிப்ட் பண்றதுக்காகவே இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க நினைச்சா சுத்த வெளியில போய் மெர்ஜாக முடியும். பட் அவங்க மெர்ஜாகிறது இல்லை. அவங்க வாலண்டியரா இருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவர்கள் அங்க இருக்கிறார். சரிங்களா? அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது கிடைத்தற்கரிய விஷயம். நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் ஒவ்வொரு குரு உணர் தவத்திலையும் சொல்றது என்னன்னா, நீங்கள் கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் நான் சொல்றதை செய்யுங்க. இந்த உணர்வுக்கு நம்ம அடிக்கடி வரணும். கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒரு 2 நிமிடம் இந்த குரு மகானை சந்திப்பதற்கு முன்னாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத சிந்தனை செய்யும். உடல் ரீதியாக நம்ம எப்படி இருந்தோம், உடலிலே எந்த மாதிரியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இருந்ததோ, மன ரீதியாக நாம் எப்படி இருந்தோம், மனதில் இருந்த குணங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், அதாவது மகரிஷி பார்க்கறதுக்கு முன்பு, மன்றத்தில் இணைவதற்கு முன்பு, இந்த ஆன்மீகத்தை தெரிவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை அப்படியே நினைச்சுப்பாங்க. அறிவு ரீதியாக நம்ம எவ்வளவு உயர்வில் இருந்தோம், எவ்வளவு அறியாமையில் இருந்தோம்ங்கிறது சிந்தனை செய்யும். உறவுகளிலே, இன்னும் பொருளாதாரத்திலே, எல்லாத்திலையும் உங்களை நீங்க கவனி. இது குருவிற்கு முன் இப்போ ஒரு நிலையில இருந்தோம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே என்று ஒரு வாசகம் பல வண்டியில பின்னாடி எழுதி, அதைத்தான் இப்ப நம்ம நினைவு போகணும். கடந்து வந்த பாதையை பார்க்கவும். இப்ப குருமகானை பார்த்த பிறகு, அவர் பயிற்சியை பெற்ற பிறகு நமக்கு ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்த பக்கம் பாரு. உடல் ரீதியாக நாம் எப்படி இருக்கிறோம், மன ரீதியாக நாம் எப்படி இருக்கிறோம், இன்னும் அறிவு ரீதியாக நமக்கு எவ்வளவு ஞானங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பெற்றிருக்கிறோம். இன்னும் உறவுகள், பொருளாதாரத்திலே, வாழ்க்கை சிக்கல்ல இருந்து எவ்வளவு விடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணரு. அப்ப அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு நாம வருவதற்கு யார் காரணம் என்று சிந்தித்து பாரு. உங்களுடைய பெற்றோரா, நம்முடன் பிறந்தவர்களா, நம்முடைய உறவினர்களா, நம்முடைய நண்பர்களா, அல்லது நாம் வசிக்கின்ற இந்த பகுதி வாழ் மக்களா, அல்லது நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அரசா? எது இந்த மாற்றத்தை கொடுத்ததுன்னா, எல்லாம் வல்ல இறையே உருப்பெற்று வந்த அந்த ஒற்றை மனிதர் நம் வாழ்வில் இணைந்ததால் பெற்ற மாற்றம் தான் இத்துணையும். 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் கூடி இந்த மொத்த சமுதாயமும் கொடுக்க முடியாத ஞானத்தை ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு புகுத்தியிருக்கிறது.
இது எவ்வளவு பெரிய செயல் என்பதை உணர்ந்து பார். இப்போ அந்த குரு கிடைக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. ஆற்றிலே அடிபட்ட துரும்பு போல நம்ம வாழ்க்கை துன்பமயமாகி திளைத்துக் கொண்டு செய்வதறியாது சிலர் மாண்டு கூட போயிடும். அப்ப அந்த குருவினுடைய கருணையினாலே இன்னைக்கு நம்ம இவ்வளவு வளத்தோடு இருக்கிறோம். அதை உணரு. அந்த குருவுக்கு நமக்கு என்ன தொடர்பு என்று பார். அவர் யார்? எங்கேயோ பிறந்த ஒரு நபர் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்து இந்த பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த குருவை நன்றியுணர்வோடு நினைத்துப்பார். இந்த பயிற்சிக்காக அவர் பட்ட சிரமங்கள் எவ்வளவு என்று உணர்ந்து பார். சிறு வயதிலிருந்து இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற வேட்கையிலே அவர் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இந்த பாதங்கள் ஊர் ஊராக நடந்திருக்கிறது. ஒற்றை மனிதருக்கு தியானத்தை கொடுக்கிறது. ஊர் ஊராக சென்று உழைத்த அந்த பாதங்கள் எத்தனை இரவுகள் அவர்கள் தூங்காமல் பயணித்திருக்கும். அவர்கள் உடலை எவ்வளவு வருத்தி இருக்கக்கூடும் இந்த பயிற்சியை கண்டுபிடிப்பதற்கு. தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய அத்தனை சுகங்களையும் விடுத்து இந்த சமுதாய மக்களாகிய நமக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக அவர் பட்ட சிரமங்களை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நினைவு. இன்னைக்கு ஒரு இடத்துல ஞானத்தை பெறுவதற்கு ஒரு 100 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா கூட கஷ்டப்படக்கூடிய காலத்திலே அத்தனை ஞானத்தையும் பெற்று அதை கொண்டு போய் கொடுப்பதற்காக 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், சில நாட்கள் உலகம் முழுக்க பயணம். அது நமக்கு ஜாலியா இருக்கலாம், பட் அது பயணம் சிரமம் தான். அப்படி உலகம் முழுக்க பலமுறை சென்று இந்த ஞானத்தை உலக மக்களுக்கு எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று தன்னுடைய உயிரையே பணயம் வைத்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஐநா சபையில் ஒரு முறை அவர் இருக்கும்போது அவரை கொலை செய்வதற்கு சதி நடந்தது. அப்புறம் அவர் காப்பாத்தி கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இப்போ உயிரை கூட துச்சமென கருதி தன் மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக 96 ஆண்டுகள் இந்த பூமியிலே உழைத்து 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 ஞானத்தை கொடுத்த அந்த மகானை நாம் இன்னைக்கு நன்றியுணர்வோடு நினைத்து பாருங்கள். நன்றியுணர்வோடு வணங்குங்க. அவருடைய உணர்வை பெருகும். அவருடைய அறிவாற்றல் மொத்தத்தையும், அவர் பெற்ற ஞானம் மொத்தத்தையும் நமக்கு இறக்கி கொடுத்து விட்டு சென்று விட்டார். எப்படியாவது நம்மை உயர்த்திவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே வாழ்ந்த மகான். எல்லா மகான்களும் அப்படித்தான். எல்லா மகான்களும். இயேசுநாதர் பட்ட சிரமங்களை நினைத்துப்பார். நபிகள் பட்ட சிரமங்கள், புத்தர் பெற்ற சிரமங்கள், இன்னும் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர் என்று பல ஞானிகளும் பல துன்பங்களை பற்றிருக்கிறார்கள். சும்மாவெல்லாம் இந்த ஞானம் கிடைக்கல. அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு மேலதான் நம்ம இன்பமாக வாழ்ந்து கொண்டோம். எப்படி சுதந்திர போராட்டத்திலே பல லட்சம் பல ஆயிரம் மக்களுடைய உயிர் தியாகம், துன்பங்கள் தான் நமக்கு இன்னைக்கு சுதந்திரமாக இருப்பது போல ஆன்மீகத்திலும் பல ஞானிகள் பெற்ற துன்பங்கள் மேல நாம் இன்னைக்கு இன்பமாக வாழ்ந்து கொண்டோம். இந்த தியானம் எல்லாம் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இந்த பயிற்சி அவ்வளவு எளிதாக கிடைக்காது. இந்த தத்துவ விளக்கம் என்பது உலகத்துல எங்க போனாலும் இந்த முழுமை தத்துவத்தை உணர முடியும். இத்தனையும் கொடுத்த மகானை நன்றியுணர்வோடு வணங்கிக்கும். நான் இப்ப பேசிட்டே இருந்தேன்னா உங்களால உணர்வுக்குள்ள போக முடியாது. நீங்க இந்த உரை முடித்ததுக்கு அப்புறம்
சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டு, இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யார் இவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்? இவருக்கு என்ன நான் கைமாறு செய்ய போகிறேன்? என்னுடைய உடல் நலத்திற்காக அவருடைய உடலை வருத்தி இந்த பயிற்சிகளை கண்டறிந்து இல்லையா? அப்ப அப்படி ஒரு கேள்வியை நீங்க உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளிருந்து உணர்வு பிரவாகமாக வெளிப்படுவதை உணரும். இந்த உணர்வுடைய வெளிப்பாடு உங்க கண்களிலே கண்ணீர் மல்கி தாரை தாரையாக ஓடும். நீங்க அந்த உணர்வை தொட்டு விட்டீர்கள் என்றால், தொட்டுட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஆனா அது நீங்க உருகி நின்றால் மட்டும்தான் அதை தொட முடியும். அதை போன்ற நிகழ்வுகள் நாம் சத்சங்கமாக இணையும் போது நேரடியாக எளிமையா நடந்தும் ஒரு ஃபயர் அப்படியே அடுத்தடுத்துல ஃபயர் ஆகுற மாதிரி ஒருத்தருடைய உணர்வு பல பேருக்குள்ள போய் தாக்கத்தை ஏற்படும். இப்பவும் அது சாத்தியம்தான். நீங்க அந்த உணர்வுக்குள்ள போகும். அந்த உணர்வுக்குள்ள போனாதான் குருவோட உயிர்கலப்பே பரிபூரணமாக நிகழும். சரி, அந்த விதத்திலே இவ்வளவு நன்மைகளை செய்த குரு மகான்களை நாம் மீண்டும் ஒரு முறை நன்றி உணர்வோடு வணங்கி அவர்களுக்கு 2 சத்தியங்களை செய்து நாம் நிறைவு செய்வோம். ஒன்று, அவர்கள் கொடுத்த பயிற்சிகளை, அவர்கள் கொடுத்த வாழ்வியல் நெறிகளை நாம் முழுமையாக முறையாக கடைபிடித்து வாழ்வோம் என்ற ஒரு சத்திய பிரமாணமாக நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். எல்லாமே முயற்சி தான். இன்றிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு பெரும் மாற்றம் நிகழும். இவ்வளவு நாள் நாம் அதை நினைத்துக் கொண்டே இருந்தாலும் இன்றிலிருந்து நமக்கு ஒரு பெரும் மாற்றம். அதே போல அவர்கள் கொடுத்த இந்த ஞானத்தை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொடுப்பதற்கான முயற்சியில், நம்மால் முடிந்த முயற்சியில் ஈடுபடும். எல்லோருக்கும் வேலை இருக்குங்க. வேலை இல்லாம யாருக்கும் சரியாங்க. ஆனால் இத்தனை வேலைக்கும் நடுவிலேயும் எனக்காக உதவி கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பாருங்க, இதுதான் உண்மையான அன்பு, உண்மையான கருணை. சரிங்களா? இப்படி மகரிஷி மகான்கள் நினைச்சிருந்தா நமக்கு எங்கீங்க பயிற்சி கிடைச்சு. அவங்க அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு செய்ய வேண்டாம். பட் நம்மளால முடிந்த அளவு இந்த ஞானத்தை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா வேண்டாம்? அது இந்த நாளிலே நம்ம சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளும். என்னால் முடிந்த அளவு இந்த பயிற்சிகளை எல்லோருக்கும் சொல்லி அவர்களை இணைப்பதற்கு முயற்சி செய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு நபரிடமாவது இந்த பயிற்சியை பற்றி பேசுவேன் ஒரு சங்கல்பம். இந்த 2ஐயும் நாம் வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பதற்கான ஆற்றலை, அதற்கான ஞானத்தை நமது குருமகான்கள் நமக்கு பரிபூர்ணமாக வழங்கட்டும் என்று வேண்டி நாம் இந்த உரையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மெதுவாக பெண்களை தெரிந்து கொள்ளுங்க. ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அதாவது குரு பூர்ணிமா இதனுடைய முக்கியத்துவம் வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்கி ஒளியை கொடுத்த குரு மகான்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த குரு மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுகிறோம். குருமகான்கள் சொன்ன தத்துவங்களின்படி வழி நடப்பதற்கான சங்கல்பங்களை எடுத்துக்கொள்கிறோம். குருமகான்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இதுதான் இதனுடைய தாத்பரியம். சரிங்களா? அந்த விதத்துல உண்மையாலுமே இந்த குரு பூர்ணிமா நமக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. குருவின் வழி நடந்து இந்த பிறவியிலே அந்த ஞானத்தை நாம் அடைவதற்கு முயல்வோம், அடைவோம் என்று கூறி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் நோக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர்
அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி.